நண்பர்களே, நவம்பர் மாதம் 28ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சந்திக்க பல வாரங்களாக அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில், அவரது மரணம் குறித்த வதந்திகள் இணையத்தில் பெருகி வந்த நிலையிலே, அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கான ஆதாரங்களை சிறை அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது 3 நாட்களாக இந்த வதந்தி பரவி வருகிறது. இம்ரான் கான் இறந்து விட்டாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா, ஜெயிலில் வைத்து அவரை கொலை செய்து விட்டார்களா என்பது தொடர்பான வதந்தி பரவி வருகிறது. முதலில் ஆப்கானிஸ்தான் தான் இந்த வதந்தியை பரப்பியதாக சந்தேகங்கள் எழுகின்றன. தற்பொழுது பாகிஸ்தான் முழுவதிலும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. இம்ரான் கானுடைய நிலைமையை சொல்ல சொல்லி இந்த போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. இம்ரான் கானின் மகன் காசிம் கான் வியாழக்கிழமை இரவு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். தந்தை பல வாரங்களாக முழுமையான தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், உறவினர்கள் அல்லது வழக்கறிஞர்களுடனான அனைத்து தொடர்புகளையும் அரசு மறுத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சியின் நிறுவனரும் நாட்டின் ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் பிரமுகருமான கான் அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்காக ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு முதல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 845 நாட்கள் சிறையில் இருக்கின்றார். தொலைபேசியில் பேச முடியாமல் இருக்கிறது. அவர் ஒரு மரண அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற கேள்வி எழுகிறது. கடந்த 6 வாரங்களாக அவர் முழுமையான தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் ஒரு அறையிலே தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெளிவான நீதிமன்ற உத்தரவுகள் இருந்த போதிலும் அவரது சகோதரிகள் ஒவ்வொரு சந்திப்பில் இருந்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொலைபேசி அழைப்புகள் இல்லை, சந்திப்புகள் இல்லை, அவரது சுகம் தொடர்பான உடல்நிலை தொடர்பான செய்திகள் இல்லை என்று அவர்கள் தற்பொழுது போராடி வருகின்றார்கள். நிபந்தனைகள் உரிய நடைமுறையுடன் தொடர்புடையவை அல்ல என்றும், முன்னாள் பிரதமரின் உடல்நிலையை மறைக்க வேண்டும் என்ற முயற்சி இது பாரிய மீறல் என்றும் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தனிமைப்படுத்தலின் ஒவ்வொரு விளைவுக்கும் பாகிஸ்தான் அரசாங்கமும் அதன் எஜமானர்களும் முழு சட்ட, தார்மீக மற்றும் சர்வதேச பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று குடும்பத்தினர் சொல்கின்றார்கள். தனது தந்தை உயிரோடு இருப்பதை உறுதிப்படுத்தவும், நீதிமன்ற உத்தரவுகளின்படி உறவினர்களை அணுகவும், மனிதாபிமானமற்ற தனிமைப்படுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வேண்டும் என்றும் வெளிநாட்டு அரசாங்கங்கள், மனித உரிமை அமைப்புகளையும் குடும்பத்தினர் தற்பொழுது வலியுறுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாமாபாத்துக்கு அருகில் உள்ள உயர் பாதுகாப்பான சிறையான அடியாலா சிறையில் உள்ள கானை சந்திக்க அவரது குடும்பத்தினர் பல மாதங்களாக முயற்சி செய்து வருவதாக அவரது சகோதரி அலிமா கானும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 6 முதல் 7 மாதங்களாக அவர்கள் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இராணுவத்தினுடைய கையிலே இந்த அரசாங்கம் சென்று விட்டதன் பிறகு அவர்கள் அணுக முடியாமல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இப்ப அவர் ஒரு தனிமையாக கடினமான காலத்தை கடந்து வருகிறாரா அல்லது கொன்று விட்டார்களா, உள்ளே அவர் இறந்து விட்டாரா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இம்ரான்கானின் மூத்த உதவியாளர் சுல்ஃபி புகாரி இண்டிபெண்டன்ட் பத்திரிகையிடம் தெரிவிக்கும் பொழுது, முன்னாள் பிரதமரின் மரணம் குறித்த வதந்திகளுக்கு கட்சி நம்பகத்தன்மை அளிக்கவில்லை என்றாலும் கூட இம்ரான்கான் கிட்டத்தட்ட 1 மாதமாக யாரையும் சந்திக்காமல் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவருக்கு பல நோய்கள் இருக்கின்றன. ஆகவே இவற்றை பார்த்துக் கொள்வதற்கு இம்ரான்கானை, அவருடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்வதற்கு கூட என்ன நிலைமையாக இருக்கிறார் என்பது கூட தெரியவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பாராளுமன்றத்தில் பைத்தியகாரதனமான திருத்தங்கள் நிறைவேற்றப்படும் மிக முக்கியமான நேரத்திலே இராணுவ தலைவர்களின் பதவி காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. வெளி உலகத்திற்கான அனைத்து வழியையும் துண்டித்திருக்கின்றார்கள். ஆகவே இம்ரான்கானிடமிருந்து ஒரு அறிக்கையை பெறாமல் இருப்பது என்ன நிலைமை என்பதை விளங்க முடியாமல் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடியாலா சிறை அதிகாரிகள் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்திருக்கின்றார்கள். 73 வயதான அரசியல்வாதி சிறையிலே இருக்கின்றார் என்றும், அவர் நல்ல உடல்நிலையில் இருக்கின்றார் என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அவருடைய வீடியோ காட்சிகளோ அல்லது அவர் தொடர்பான அறிக்கைகளோ, போட்டோக்களோ எதுவுமே வெளியே வரவில்லை. வெளியே வந்த ஒரு காட்சி அவர் படுக்கையில் கிடப்பதாக இருந்தது. அவர் இறந்து விட்ட மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருந்தது. அது இப்பொழுது இல்லை, அது பழைய காட்சி ஒன்றை மீடியாக்கள் தற்பொழுது பரப்பிக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய பிரதமர் ஷேபாஸ் ஷரீபின் ஆலோசகர் மற்றது கானின் எதிர்ப்பாளர் இந்த வதந்திகளை நிராகரித்திருக்கின்றார். சரி, கானை காட்டுங்கோ என்றுதான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்களே தவிர கானை காட்டுகின்றார்கள் இல்லை என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை. ஜனவரி மாதம் அவருக்கும் அவரது மனைவிக்கும் முறையே 14 ஆண்டுகள் மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது ஊழல் குற்றச்சாட்டில் அவர் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றார். பிடிஐ அதிகாரிகள் பலமுறை
அவர் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னென்னா இப்பொழுது ராணுவ தளபதிக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முனீருக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வாழ்நாள் முழுவதும் அவர் மீது வழக்கு தொடரப்படுவதில் இருந்தும் அவர் சட்டபூர்வ விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இம்ரான்கானை ஒழித்து வைத்திருக்கிறது. எப்பொழுது அவரை வெளியில் விடப் போகின்றார்கள் என்பது தொடர்பான எந்த விதமான தெளிவும் இல்லாமல் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இவ்வாறான திருத்தங்கள் நிறைவேற்றப்படும் நேரத்திலே எதிர்த்து பேசுவதற்கு கூட அங்கு யாரும் இல்லை. இம்ரான்கானின் உடல்நிலை குறித்து பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் பிடிஐ தலைவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் சிறை நிர்வாகம் சொல்கிறது. அவர் வேறொரு சிறைக்கு ரகசியமாக மாற்றப்பட்டதாக வெளியான செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று நிராகரித்திருக்கிறது. இம்ரான்கான் அடியாலா சிறையில் இருக்கின்றார் என்றால், ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய வீடியோவை வெளியிடலாம் தானே? ஏன் இப்பொழுது ஒரு பெரும் குழப்பத்தை பாகிஸ்தானில் ஏற்படுத்துகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தற்பொழுது இருக்கிறது. ஆகவே இம்ரான்கான் இறந்து விட்டார் என்பது வதந்தியா உண்மையா என்பது மிக பெரும் சிக்கலாக இருக்கிறது. பாகிஸ்தானில் போராட்டங்கள் தொடர்கின்றன.